புதுக்கடை நீதிமன்றத்தில் கணேமுல சஞ்சீவ கொலை தொடர்பாக 8 மாதங்களாக தேடப்பட்டு கடந்த 14ஆம் தேதி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் இசாரா செவ்வந்தி. அவர் வந்த பிறகுதான் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது என்று சொன்னதும் உண்மைதான். நீங்கள் இணைந்திருப்பது டேனி ஸ்டுடியோவின் செய்திகளில். இப்படியான செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய டேனி ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். தற்போது இலங்கை, இந்தியா மற்றும் நேபாளம் மட்டுமில்லாமல் உலக நாடுகளிலும் பேசும் பொருளாக மாறியிருப்பவர் இசாரா செவ்வந்தி. 26 வயதான இசாரா செவ்வந்தி, தில்சான் சமிந்து, கெஹில் பத்ரன பத்மே இன்னும் பல பேருக்கு மத்தியில் ஒரு தொடர்பு ஊடக நபராக, அதாவது இடைத்தரகராக இருந்து செயல்பட்டவராக இசாரா செவ்வந்தி இருக்கிறார். அத்தோடு இலங்கையில் நடந்த பல்வேறுபட்ட கொலைகளுக்கும் இசாரா சம்பந்திக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இசாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் கொடுத்தவர்கள் அனைவரையும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கணேமுல சஞ்சீவி படுகொலைக்கு பிறகு செவ்வந்தி வெளிப்பன, மத்துகம, மிந்தனிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், இந்தியா, நேபாளம் என தப்பி ஓடியிருந்தார். கடந்த காலங்களில் நாட்டை சூழ்ந்திருந்த பல மர்மங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. 50,000 கிலோ ஐஸ் இரசாயன போதைப் பொருட்களை தன் வீட்டு முற்றத்தின் நிலத்தில் புதைத்து வைத்திருந்து கைது செய்யப்பட்ட பொதுஜன பெரமுனவின் சம்பத் மனம்பேரியின் வாயிலிருந்து தற்போது பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் அம்பலத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன என சிஐடி விசாரணைகள் தெரிவிக்கின்றன. பிப்ரவரி 18ஆம் தேதி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட அருண வித்தான கமகே எனப்படும் கஜ்ஜா மற்றும் அவரது 2 பிள்ளைகளையும் பற்றி நாங்கள் அறிந்ததே. கஜ்ஜா வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்து டிஃபண்டனில் இருந்ததாக சிஐடினால் உறுதி செய்யப்பட்ட நபர். அரசு சாட்சியாக மாறி தன்னுடைய சுயசரிதையை அரசு கோப்பு வைக்க வேண்டியிருந்த கஜ்ஜாவை யார் கொன்றது என்பதையும் மனம்பேறி சொல்லிவிடுவார் போலிருக்கிறது எனவும் சிஐடி விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியாவில் கைதான கெஹில் பத்ரன பத்மேவின் குழுதான் சம்பத் மனம்பேரியின் போதைப் பொருள் விவகாரத்தை அரசுக்கு கை காட்டியதென்றும் சொல்லலாம். எப்படியெனில், கெஹில் பத்ரன பத்மே குழு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வருவது அறிந்த உடனேயே 50,000 ஐஸ் இரசாயன போதைப் பொருள்களை தன் வீட்டின் முற்றத்தில் புதைத்து வைத்த சம்பத் மனம்பேரி தலைமறைவானார். தன்னுடைய தொலைபேசியை வெள்ளவத்தையில் ரயில் பாதை மீது வைத்து தொலைபேசி மீது ரயில் ஏறி செல்லும் வரை பார்த்துவிட்டு மின்தனியவில் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு சென்று விட்டார். பிறகு சட்டத்தரணிகளுடன் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சம்பத் மனம்பேரி. சம்பத் மனம்பேரியை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் 90 நாட்கள் முறையாக விசாரிக்கும் அனுமதியை நீதிமன்றம் போலீசுக்கு வழங்கியிருந்தது. கெஹில் பத்ரன பத்மேவின் நண்பர்களான பெக்கோ சமனும் தெம்பிலில் அகிர்வும் ஆள் வைத்து கஜ்ஜாவையும் அவரது 2 பிள்ளைகளையும் கொலை செய்ததாகவே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. கஜ்ஜா விவகாரம் தகராறு என்று சொல்லப்பட்டதாக, தாம் ஒப்பந்த கொலைகாரர்கள் என்றும் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் பிடிப்பட்ட கொலையாளிகள் போலீஸ் வாக்குமூலம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் கொலையாளியை ஒரு பக்கமும் மனம்பேரியை மற்றொரு பக்கமும் கடுமையாக விசாரித்ததில் மனம்பேரிதான் இந்த கொலையாளிகளுக்கு ஆயுதங்களை வழங்கினார் என்ற செய்தியும் அம்பலமானது. கஜ்ஜாவை கொல்லதான் ஆயுதங்கள் கேட்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது எனவும், ஆயுதங்களை கேட்டதற்காக தான் கொடுத்ததாகவும் சிஐடியிடம் உளறியிருக்கிறார் சம்பத் மனம்பேரி. நான்கு நாட்களுக்கு முன்னர் விசாரித்ததில் இங்கு ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது அரசியல் கொலையா என்று சந்தேகப்படும் அளவிற்கு சம்பவங்கள் அடுத்த நகர்வுக்கு சென்றிருக்கின்றது. இந்த கொலை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே மனம்பேரியின் சகாக்கள். மேலும் கஜ்ஜா மற்றும் அவரது 2 பிள்ளைகள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ரோசான் தான் சம்பத் மனம்பேரியின் வீட்டை கட்டிய மேசன். கஜ்ஜாவின் நடவடிக்கைகளை நோட்டமிட்டு மோசாட் போல் அத்தனை விடயங்களையும் மனம்பேரியிடம் கூறியவர் ஜீவன் எனப்படும் பஸ் நடத்துனர்.
மேலும் கஜ்ஜா மற்றும் அவரது 2 பிள்ளைகள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ரொசான் தான் சம்பத் மனம்பேரியின் வீட்டை கட்டிய மேசன். கஜ்ஜாவின் நடவடிக்கைகளை நோட்டமிட்டு மொசாட் போல் அத்தனை விடயங்களையும் மனம்பேரியிடம் கூறியவர் ஜீவன் எனப்படும் பஸ் நடத்துனர். இந்த இடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னவென்றால், கஜ்ஜா கொலை விவகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது பொய்யா என்பதுதான். கெஹில் பத்ரன பத்மே மற்றும் பெக்கோஸ் சமனும் சம்பத் மனம்பேரிக்கும் தொடர்பு இருக்கிறது. இசாரா செவ்வந்திக்கு கோடிக்கணக்கில் பணத்தை வாரி வழங்கும் வள்ளலாக பத்மே இருக்கிறார். செவ்வந்தியை ஜே.கே. பாய் என்பவர்தான் தப்பி ஓட வைத்தார். அதே ஜே.கே. பாயின் மூலம்தான் சம்பத் மனம்பேரியும் தப்பி ஓட இருந்ததாக கூறியிருந்தார். மற்றும் இந்தோனேசிய கொலையாளிகள், நேபாள கொலையாளிகள், விசாரணை, செவ்வந்தி எல்லோரையும் இணைக்கும் ஒரு ராஜாதான் இந்த சம்பத் மனம்பேரியா என்ற விடயங்களை கடந்த காணொளிகளில் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் போது அத்தனையும் உண்மை போல்தான் இருக்கிறது. சம்பத் மனம்பேரிக்கு மேலே இருக்கும் அந்த நபர் யார் என்று அறியவும் சற்று காத்திருப்போம். இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இந்தோனேசியா, நேபாளம் வெவ்வேறான நாடுகளில் இடம்பெற்ற சம்பவமும் ஒரே இடத்தில் தான் போய் முடியும். நேபாளத்தில் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இசாரா செவ்வந்தியின் டம்மி தக்சி, ஜே.கே. பாய், நுகேகுட பபி, கம்பஹா பாபா, ஜப்னா சுரேஷ் எல்லோரிடமும் விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கிறன. கம்பஹா பாபா ஒளித்து வைத்திருந்த T-56 துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 60 தோட்டாக்கள் மஹபல பகுதியில் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. கம்பஹா பாபாவை ஒரு வழியிலும் சலிக்காத நுகேகுட பபியும் தன்னுடைய பங்குக்கு தோட்டாக்களையும் ஆயுதங்களையும் புதைக்கப்பட்ட இடங்களை காட்டுவதற்கு தொடங்கியிருக்கிறார். இப்போது போலீசாரின் அத்தனை கவனங்களும் இசாரா செவ்வந்தி மீதுதான் இருக்கிறது. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட நோயாளியைப் போல் இசாரா செவ்வந்தியை ஒரு பைக்குள் மூடி தினமும் போலீசார் சில குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று வருகின்றனர். ஆங்காங்கே விசாரணைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக செவ்வந்தி தன் தொலைபேசியை கம்பஹாவில் ஒரு இடத்தில் மறைத்து புதைத்து வைத்திருக்கின்றார். இந்த தொலைபேசி தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொலைபேசியை திறக்கப்படும் போதுதான் இன்னும் அதிர்ச்சி மிக்க உண்மைகள் கொண்டு வரும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வானவர்கள் தங்களது தொலைபேசிகளை இந்த தகவல்களையும் நீண்ட காலத்துக்கு வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் விசாரணையில் தான் பிடிபட மாட்டோம் என்ற நம்பிக்கையில் தான் அத்தனை தகவல்களையும் வைத்திருந்ததாக தெரிகிறது இசாரா செவ்வந்தி. அத்தனை தகவல்களையும் அளித்தாலும் அதை கண்டுபிடிக்கும் கணினி தொழில்நுட்பத்தை போலீசார் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். இலங்கையில் நடந்த பல்வேறுபட்ட கொலை சம்பவங்களுக்கு இசாரா செவ்வந்திக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பிப்ரவரி 19 கெஹில் பத்ரன பத்மவின் பணிப்பின் பேரில் சமிந்து முன்னாள் கொமாண்டோவுடன் சேர்ந்து கனேமுல சஞ்சீவவை கொலை பண்ணிய இசாரா செவ்வந்தி நுகேகுடைக்கு ஓடிவிடுகிறார். அங்கிருந்து களுத்துறை வெளிப்பண வந்தடைகிறார். அப்போது ஒரு பெண் செவ்வந்திக்கு உதவியாக இருக்கிறார். அந்த பெண்ணினுடைய மருமகன் அலுத்கம போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யும் ஒரு கான்ஸ்டபிள் ஆவார். அன்றிரவு அந்த பெண்ணின் வீட்டில் தங்கியிருந்து அடுத்த நாள் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் செவ்வந்தியை கொண்டு டவுனில் விடுகிறார் அந்த பெண். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று பார்த்தால் அன்றிரவு தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்த செவ்வந்தியை அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு யார் என்று தெரியாதாம். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு தெரிய வருகிறதாம் தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்த கொலையாளி செவ்வந்திதான் என்று. இருந்தும் அவர் அந்த விடயத்தை காவல் நிலையத்துக்கு சென்று அறிவிக்கவில்லை என்பது மகா குற்றம். கொலையாளிக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்ற பெயரில் தற்பொழுது அந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் அவரது மாமியாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடயம் அப்படி இருக்க, இந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் மாமியாருக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தது வெளிநாடு ஒன்றில் தலைமறைவாகி இருக்கும் மத்துகம சான் எனப்படும் சான் அரோச ஜெயசிங்க என்று சொல்கிறார்கள்.
அதற்கு பின்னால் வந்து தொடாங்கொடையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் 1.5 மாதங்கள் ஒளிந்திருக்கிறார் இசாரா செவ்வந்தி. இந்த ஒப்பந்தத்தையும் செய்து கொடுத்தவர் மத்துகம சான் தான் என்றும் சொல்கிறார்கள். தொடங்கட வீட்டு உரிமையாளரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சான் அரோச ஜெயசிங்க எனப்படும் மத்துகம சானின் பேஸ்புக் பக்கத்தை பார்வையிட்டால் அவர் பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்கள் பலருடன் நட்பிலிருந்து இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. பியல் நிசாந்த முதல் மஹிந்த ராஜபக்ச வரையிலான புகைப்படங்களும் மத்துகம சான் முக புத்தகத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றன. இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று பார்த்தால், மத்துகம சான் பொதுஜன பெரமுனவை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் ஒரு முக்கிய புள்ளியாகவே இருந்திருக்கிறார் என்பதே. 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவர்களுடனான தொடர்பு மட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதையும் அந்த முகப்புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. இதில் நகைச்சுவை என்னவென்றால், மார்ச் மாதம் 3ஆம் தேதி மத்துகம சான் செவ்வந்தியினதும் அப்பொழுது தலைமறைவாகி இருந்த போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனினதும் புகைப்படங்களை பகிர்ந்து வாண்டட் என்று தன்னுடைய ப்ரொஃபைலில் அப்லோட் செய்திருந்தார். அதாவது தொடாங்கொடையில் இருக்கும் தன்னுடைய சகாவின் வீட்டில் செவ்வந்தியை ஒளித்து வைத்துவிட்டு சமூக வலைத்தளங்களில் வாண்டட் என்று பகிரும் அளவுக்கு இந்த நாட்டின் காவல்துறையை அசால்ட்டாக நினைத்திருக்கிறார் மத்துகம சான். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா டொனால்ட் ட்ரம்பின் கை கொடுக்கும் ஒரு புகைப்படத்தை போட்டு கிராமத்து சிறுவனாலும் உலகின் உன்னத நிலைக்கு செல்ல முடியும் என்று நிரூபித்த மனிதர் என்றும் பதிவிட்டிருக்கிறார் அந்த முகப்புத்தகத்தில் மத்துகம சான். மத்துகம சான் அரசாங்கத்துடன் கொஞ்சம் நெருங்கி வரத்தான் பார்த்திருக்கிறார். ஆனால் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்ட பேர்வழிகளுடன் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைக்கும் போது சற்று கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இனி சானின் கைது செய்யும் பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது. மத்துகம சானை கைது செய்தால் செவ்வந்தி கெஹேல்பத்ரன பத்மேவின் அரசியல் பின்புலங்கள் எல்லாம் சந்திக்கு வந்துவிடும். கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்போம். இப்படியாகவே செவ்வந்தி தொடாங்குடையில் இருந்துவிட்டு மெந்தனியவுக்கு சென்றார். போதைப் பொருள் மாபியாக்கள், ஆயுத கடத்தல் வியாபாரிகள், பாதாள தாதாக்கள் டிரான்சிட் நகரங்களாக மாறி போயிருக்கின்றன தங்கள மிந்தனிய நகரங்கள். ஸ்ரீலங்கா லேண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் வேலை செய்து கொண்டிருந்த அரசு ஊழியர் சுப்புன் தன்னுடைய வீட்டில் அடுத்ததாக செவ்வந்திக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி நந்துன் சிந்தக எனப்படுகின்ற அறக்கட்டாய் எனும் பாதாள தாதாவை கொலை செய்வதற்காக கெஹேல்பத்ரன பணிப்பின் பெயரில் ஊடகவியலாளரை போன்று வேடமிட்டு சுப்புன் கேமராவுக்குள் துப்பாக்கியை மறைத்து கொண்டு வந்திருந்தார். இருந்தும் அவரது திட்டம் பலிக்கவில்லை. அன்றைய தினமே சுப்புன் கைதானார். பிறகுதான் செவ்வந்தி யாழ்ப்பாணம் போய் ஜே.கே. பாய் என்பவருடன் ஐக்கியமாக இருந்திருக்கிறார். சுப்புன் மற்றும் பிரபல அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரலாகி இருக்கின்றன. அதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் சற்று பொறுமையாக இருந்துதான் பார்க்க வேண்டும். இசாரா செவ்வந்தியை தங்க வைத்ததற்காக 4 நாட்களுக்கு முன்னர் சுப்புனின் மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செவ்வந்தியின் தொலைபேசி தங்கள மின்தனியவில் சுற்றி நடக்கும் குற்றங்கள், கெஹேல்பத்ரன பத்மை, சம்பத் மணம்பேரி, மத்துகம சான் போன்றவர்களின் தொடர்புகளுடன் ஜே.கே. பாயை இணைக்க வேண்டும். ஜே.கே. பாய் என்கின்ற கென்னடி செபஸ்டியன் பிள்ளை என்பவர்தான் இங்கே சர்வதேச நிழல் உலக தாதாக்களுடன் எல்லா தொடர்பிலும் இருக்கிற பாதாள ராஜதந்திரி ஆவார். இனி ஜே.கே. பாய் என்பவரை ஆராய தொடங்கினால் இன்னும் பல திகில் நிறைந்த சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வரலாம் என நம்பப்படுகிறது. தொடர்ந்தும் இன்னும் வரும் எந்தன் கதையே என்பது போல் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.